الله الرحمن الرحيم. إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ما يأكلون في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد. அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் இறக்கி அருளிய சட்டங்களை எவர்கள் மறைக்கின்றார்களோ, மேலும் இம்மையின் அற்ப லாபத்திற்காக அவற்றை விற்று விடுகின்றார்களோ, அவர்கள் உண்மையில் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதனையும் நிரப்பிக் கொள்வதில்லை. மேலும் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனையும் உண்டு. இவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்பிற்கு பதிலாக தண்டனையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். நரக வேதனையை சகித்துக் கொள்வதற்கு தயாராக உள்ள இவர்களின் துணிவு எத்தனை வியப்பிற்குரியது. இதற்கு காரணம் நிச்சயமா அல்லாஹ் முழுக்க முழுக்க சத்தியத்துடனேயே வேதத்தை இறக்கியிருந்தும் வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் தம் பிணக்குகளில் மூழ்கி சத்தியத்தை விட்டு வெகு தூரம் சென்றதுதான். கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூரா அல் பக்ரானுடைய 174, 175, 176 ஆகிய 3 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருளால் திருக்குர்ஆனுடைய 26வது பாகத்தை நாம் இன்றைக்கு நிறைவு செய்திருக்கின்றோம். திருக்குர்ஆனை ஓதுவது சிறப்பு, அதை கேட்பது சிறப்பு, அதை தொழுகையில் ஓத கேட்பது என்பது மேலும் சிறப்பு. அதுவும் தொடர்ந்து கேட்பது என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நாம் நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்துவிட்டு அல் குர்ஆனை கேட்பதற்காகவே நாம் இங்கே தொடர்ந்து வருகிறோம் என்றால், தொடர்ச்சியாக வருகை தருகிறோம் என்றால் அது மேலும் மேலும் சிறப்பு. அல்லாஹ் தொடர்ந்து அல் குர்ஆனை ஓதுகின்ற கேட்கின்ற மகத்தான வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. ஆமீன். தொடர்ந்து திருக்குர்ஆனுடைய விரிவுரையாக நாம் நேற்றைய தினம் நிறைய செய்திகளை நாம் பார்த்தோம். இஸ்லாம் ஒரு பாலிசின் அடிப்படையில வருது, கொள்கையின் அடிப்படை வருது. அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட உடனேயே வரக்கூடிய முதல் கட்டளை தூய்மையானவற்றை உண்பது. அதை குறித்து அல்லாஹ் மிக விரிவாக எடுத்துரைத்து காட்டினார். தூய்மையானவற்றை உண்ண வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அடுத்து இங்கே மிக முக்கியமான செய்தியை தொடர்ச்சியாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குர்ஆனுடைய ஒரு வசனம் இன்னொரு வசனமும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தூய்மையானவற்றை உண்ண வேண்டும், ஹராமானவற்றை சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது என்று வருகிற பொழுது இங்கே அல்லாஹ் ஒரு முக்கியமான ஹராமை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதுவும் குறிப்பாக வேதம் வழங்கப்பட்ட மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹராமான விஷயத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஹராமை சொல்லுகிற பொழுது வேதம் வழங்கப்பட்ட மக்கள் எப்படி ஹலால் ஹராம்ல கவனம் இல்லாமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த 174வது வசனத்திலே 75, 76 இந்த 3 வசனங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். வேதம் வழங்கப்பட்டவங்களை பத்தி இங்க சொல்லுங்கிற அவசியம் என்ன? ஹலால் ஹராமை பொறுத்தவரையும் இணை வைப்பாளர்களுக்கு அதுல எந்த முன் அறிமுகமும் கிடையாது. எதை வேணாலும் சாப்பிடுவாங்க, அதுல எந்த கவனமும் கிடையாது. இதைதான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வேதம் வழங்கப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாயிருக்கு. ஆகவே அல்லாஹ் அவர்களை இங்கே சுட்டி காட்டுகின்றான். வேதம் வழங்கப்பட்ட மக்களுக்கும் இது போன்ற ஹலால் ஹராம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. அப்ப இது ஒண்ணும் புதுசு கிடையாது. இந்த கட்டளை என்பது புதுசு கிடையாது. வேதம் வழங்கப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் இங்கே பொதுவான வேதம் வழங்கப்பட்ட மக்களை சொல்லவில்லை. வேதம் வழங்கப்பட்ட மக்களில் யார் தலைவர்களாக, இமாம்களாக, யார் வேத விற்பனர்களாக வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். அவங்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய தவறை அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப பெரிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டணும் அப்படின்னா பாமர்களும் இருக்கக்கூடிய அந்த தவறுகள் தானாகவே வந்துடும்.
பொதுவாக நம்ம தவறு சுட்டி காட்டக்கூடிய சமயத்துல எளிமையான மக்களுடைய தவறுகளை உடனே சொல்லிடுவோம். ஆனால் சக்தி மிக்கவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது நாம் தாமதப்படுத்துவோம் அல்லது சொல்லாமலேயே விட்டுருவோம். ஆகவே அல்லாஹ் இங்கே சமூகத்தில் சக்தி மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்களை குறித்து அல்லாஹ் இங்க சொல்லுகிறான். வேத விற்பனர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது நம்ம ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, பாதிரிமார்கள், அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் ஒரு பெரும் ஹராமை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஹராமின் மூலமாக அதை உட்கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு வருமானமே இந்த பெரிய ஹராம் தான். எதுல ஹராம் செய்தார்கள் என்பது மிக முக்கியமானது. ஒரு தவறான தொழில் செய்யறோம், அதுல தவறான வருவாய் வருது, அது ஒரு பக்கம். ஆனால் இவர்கள் வேதங்களிலே விளையாடி அதன் மூலமாக ஒரு பெரிய தவறை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த தவறான வருமானத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். வேதங்களை இருட்டடிப்பு செய்வது, வேத வசனங்களை மாற்றுவது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபத்வாவை கொடுக்கிறது. எளிமையானவர்கள் வந்தா அவங்களுக்கு ஒரு ஃபத்வா, வசதி மிக்கவர்கள் வந்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபத்வாவை கொடுத்து, அவர்களுக்கான ஒரு தீர்ப்பை கொடுத்து, அதற்கான ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து, அவர்கள் இந்த வேதத்தின் மூலமாக தங்களுடைய வயிறுகளை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் அதை சொல்றப்பே சேர்த்து சொல்கிறான். அவர்கள் வயிறுகளில் எதை நிரப்பிக் கொள்கிறார்கள் என்றால் நரக நெருப்பை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவங்க சாப்பிட்டது ஹராமானது மட்டுமல்ல, அவர்கள் சாப்பிட்டது நரகத்தின் கங்குகளை என்று அல்லாஹ் சொல்கின்றான். வேதங்கிறது என்ன சாதாரண விஷயமா? அல்லாஹுடைய வசனங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. அதன் மூலமாக டைரக்ஷனே மாறுது. ஒரு மனிதன் ஹலால்னு சொல்லி ஒன்று நினைச்சிருப்பான், இவங்க தப்பா சொன்னாங்கன்னா அது ஹராமா மாறிடும். ஒரு விஷயம் ஹராமா இருக்கும், இவங்க தவறாக இந்த வேத விற்பனர்கள் இமாம்கள் சொன்னாங்க அப்படின்னா அது ஹலாலாக அல்லது ஹராமாக மாறிவிடும். ஹலால் ஹராமாகவும் ஹராம் ஹலாலாகவும் மாறிவிடுகின்ற ஒரு பெரிய அபாயம் அதில் இருக்கிறது. சரி, அது உலகத்தோடு நிக்க போகுதா அப்படின்னா மறுமையிலையும் அது வரும். மறுமையிலும் அது பெரிய பாதிப்பை தரும். அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டியவன் நரகத்திற்கு சென்று விடுவான். மன்னிப்பு கிடைக்க வேண்டியவனுக்கு மன்னிப்பு கிடைக்காமல் அவனுக்கு நரகம் கிடைத்து விடுகின்றது. அல்லாஹ்வுடைய கருணை பார்வை கிடைப்பதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய கோப பார்வை வந்து விடுகிறது. ஆகவே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது எளிமையா கடந்து போயிட முடியாது. சில தவறுகளை நம்ம எளிமையா கடந்து போயிடுவோம், சகிச்சுக்குவோம். சில சமயங்களை அதை கண்டுக்காம விட்டாலே நம்ம மறந்துடுவோம். ஆனால் இது போன்ற தவறுகளை கடந்து போய்விட முடியாது. இந்த தவறு உலகத்திலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது, மறுமையிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தொடர்ச்சியாக சந்ததி சந்ததிகளாக ஜெனரேஷனாக அது பாதிப்பை தருகிறது. ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்க, அந்த ஜெனரேஷன் கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அப்படியே தொடர்ந்து அது வந்துடும். ஆகவே அல்லாஹ் இங்கே இமாம்கள் செய்த, வேத விற்பனர்கள் செய்த ஒரு பெரும் தவறை இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் இவங்களை பத்தி சொல்றப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் நேரு வழிக்கு பதிலாக வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். இவங்க சில ஃபத்வாக்களை, தவறான ஃபத்வாக்களை சொல்லி காசு வாங்குறாங்களே, அதன் மூலமா அவங்க என்ன வாங்குறாங்கன்னா நேரு வழியை விற்றுவிட்டு வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொள்கிறார்கள். மகஃபிரத்தை விற்றுவிட்டு, பாவ மன்னிப்பை விற்றுவிட்டு அல்லாஹுடைய கோபத்தை விலைக்கு வாங்கி கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் இங்கே கண்டனத்தை பதிவு செய்கின்றான். இப்ப இந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்ப திருக்குரானை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப வேதம் வழங்கப்பட்ட அந்த மக்களை குறித்து, அவருடைய இமாம்களை குறித்து இங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இங்க முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஏற்கனவே நிறைய முன்னறிவிப்பு முந்தைய வேதங்கள்ல, வசனங்கள்ல இருக்குது. தௌராத்ல இருக்கு, இன்ஜீல்ல இருக்கு, எல்லா வசனங்கள்லயும் இருக்கிறது. ஆவலோடு பல மக்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபிகளாருடைய வருகையை குறித்து, திருக்குரானுடைய வருகையை குறித்தெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி வருகின்ற பொழுது அந்த பாமர மக்களை தடுத்து நிறுத்தி, இவர் உண்மையான தூதர் கிடையாது, இவர் நாம் எதிர்பார்த்த தூதர் இல்லை என்றெல்லாம் பொதுமக்களை, பாமர மக்களை திசை திருப்புவதற்கு வேத வசங்களை அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். வேதங்கள்ல இருந்த வசனங்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டு இல்லாத வசனங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து வரக்கூடிய அந்த வர்ணனைகள்லாம் தப்பும் தவறுமா சொல்லி, இப்ப வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, முகமதுக்கு இது பொருந்தலையே, அதனால முகமது நம்ம எதிர்பார்த்த தூதர் கிடையாது என்று சொல்லி மக்களை திசை திருப்பினார்கள். ஒரு பெரும் பிழையை செய்து விட்டார்கள். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சத்தியம் இறக்கி அருளப்பட்ட பிறகுதான் இவர்களுடைய இந்த ஹராம் தேடல் என்பது அதிகமாகிவிட்டது. பல நூறு மக்களை இவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள். ஒரு பெரும் சமுதாயத்தையே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் திரள வேண்டிய சமுதாயத்தை அவர்கள் திசை திருப்பி விட்டார்கள். ஆகவே
இவர்கள் எதை உட்கொண்டார்கள் என்றால் நரகத்தின் கங்குகளை உட்கொண்டார்கள். இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. இவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் இங்கே உறுதி பிரமாணத்தை அல்லாஹ் பிரகடனப்படுத்துகின்றான். மறுமையில இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணையே கிடைக்காது. இவங்க சாதாரண தப்பு செய்யல, பெரிய தப்பு செஞ்சிருக்கிறாங்க. பல கோடி மக்கள் நரகம் செல்வதற்கு காரணமாகி விட்டார்கள். வரலாற்றிலே புனித பவுலை குறித்து மிகப்பெரிய அளவிலே எழுதப்படுகிறது. புனித பவுலை சபிக்காத எந்த முஸ்லிம் அறிஞர்களுமே கிடையாது. காரணம் என்ன? 300 ஆண்டுகளுக்கு பிறகு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பிறகு 300 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த புனித பவுல் கிறிஸ்துவத்தை மிகப்பெரிய அளவிலே மாற்றிவிட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை போதிச்சாங்க. இவரு ஒரு திரித்துவத்தை கொண்டு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கடவுளுடைய அந்த தோற்றத்தை கொடுத்து கடவுளுடைய மகன் என்கிற சித்தாந்தத்தை எல்லாம் புனித பவுல் வழங்கினார். ஒரு பெரிய வழிகேட்டை அவர் உற்பத்தி செய்து விட்டார். ஆகவே முஸ்லிம் அறிஞர்கள் எல்லோரும் சபிக்கின்றார்கள். அல்லாஹ் இது போன்ற மக்களுக்கு நாளை மறுமையில எப்படி அல்லாஹ் இவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். எல்லா வகையான கோப பார்வையும் இவர்கள் மீது உண்டு. ஏனென்றால் பல நூறு மக்கள், பல கோடிக்கணக்கான மக்கள், பல நூற்றுக்கணக்கான ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய மக்களையும் வழிகெடுத்த ஒரு பெரும் பிழை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஹராமை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுவும் எந்த மாதிரியான ஹராம், அதனுடைய விளைவை பொறுத்து அந்த ஹராம் கூடுதலாக மாறிடும். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில மக்களை ஏமாற்றி அல்லது அவர்களை திசை திருப்பி அல்லது அவர்களை மனம் மயக்கி யாராவது ஒரு மனிதன் சுரண்டி சாப்பிட்டால் அது மிகப்பெரிய ஹராம் என்று பட்டியலிடுகின்றார்கள். இன்னைக்கு நம்ம நிறைய சாமியார்களை பார்க்கிறோம், போலி சாமியார்கள், கார்பரேட் சாமியார்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் மக்களை மதிமயக்கம் செய்து அவர்கள் சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். முன்னையெல்லாம் வீதி வீதியா போய் பிச்சை எடுத்தாங்க, திருவோடெல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான சாதுக்கள்லாம் இப்ப கிடையாது. இப்பொழுது சாதுக்களை தேடி மக்கள் செல்கிறார்கள். அவர்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்கும், அவர்களுக்கு ஹிந்தி தெரிந்திருக்கும், உலக பொதுமொழிகள் ஏதாவது ஒன்று தெரிந்திருக்கும். சரளமாக அதில் உரையாடுவார்கள். எல்லா மக்களையும் அவர்கள் வசீகரிக்கக்கூடிய அளவிற்கு பேச்சாற்றல், எழுத்தாற்றல் இதையெல்லாம் பயன்படுத்தி கார்பரேட் சாமியார்கள் நிறைய உலா வந்து கொண்டிருப்பதையெல்லாம் பார்க்கின்றோம். அவருடைய உரை யாரெல்லாம் கேட்கிறா? எல்லாரும் கேட்கிறாங்க. அவங்க உரையை எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா, எந்த மதத்திற்கும் சாராம பொதுவாக இருக்கக்கூடிய உரையாக, நார்மலா கேட்டானா டக்குன்னு வந்து மயங்கிடுவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் சொல்வது போல தெரியும்.